வணக்கம் டோலர்ஸ் அண்ட் டோலிஸ். இன்னைக்கு அக்கா வீட்டில் இருந்தா காலேஜ் போகிறோம். எப்பவுமே காலையில இருந்து கைனிக்கு போயிட்டு வந்து அவசரமாக காலேஜ் கிளம்பி பஸ்ஸை விட்டுருவேன். எப்படியாச்சும் லிஃப்ட் கேட்டு காலேஜ் போயிடுவேன். ஒரு மாதிரி தினமும் காலையில் பரபரப்பாகவே இருக்கும். ஆனால் இன்னைக்கு லேட்டாக இருந்து ஒரு வேலையும் செய்யாமல் சன்ரைஸை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடடா, என்ன வாழ்க்கை! இப்படியே இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் நடைமுறைக்கு செட் ஆகாதுங்க. காலேஜ் வந்ததும் அட்டியில் போய் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். பசங்களா, இந்த டோலிஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு அல்வா கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம டோலி ஃப்ரெண்ட் அப்படி கிடையாதுங்க. நமக்கு கேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என் பர்த்டேவான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லைங்க. காலேஜ் முடிஞ்சதும் நம்ம நண்பர்கள் என்னை பிக்கப் பண்ணிட்டாங்க. என்னடா ஹரிஷ், உன் கையில் இருக்கிறது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த பூவான்னு யோசிக்காதீங்க. அப்படி யாரும் நமக்கு இல்லைங்க. இது என்னன்னா மீன் தொட்டியில் வைக்கிற பூவான். வீட்டுக்கு வந்துட்டு கைனிக்கு போனால் நெற்கதிரெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்குங்க. சில கதிரெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. இது கூட பரவாயில்லைங்க. பண்ணி வந்து பயிர் ஃபுல்லாக மெரிச்சு நாசம் பண்ணி வச்சிருக்கு. எல்லாம் கை கூடி வர நேரத்தில் இப்படி பண்ணி வச்சிருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குதுங்க. சரிங்க, இதெல்லாம் பார்த்து தோண்டு போயிடக்கூடாது. கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு இருக்கும். கைனியை சுற்றி நூல் சுற்றணும். முதல்ல கைனியை சுற்றி கொம்பு நட்டு 2 லேயர் நூல் சுற்றணும். இப்படிலாம் பண்ணால் பண்ணி வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். இருந்தாலும் பண்ணி வரும்போது முகத்தில் நூல் பட்டு திரும்பி போகவும் வாய்ப்பு இருக்கு. அதையும் மீறி நூல் அறுத்துக்கிட்டு உள்ள வரும் வாய்ப்பு இருக்குங்க. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஏதாச்சும் செஞ்சு பண்ணி வராமல் ஒரு அளவுக்கு தடுக்கலாம்ல. நண்பர்களே, இதோட இந்த பகுதியை முடிச்சிடறேன். மறக்காம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க.